எல்லாருக்கும் வணக்கம். ஃபஸ்ட்டு ரெண்டாவது தடவையும் என்னை நம்பி படம் கொடுத்ததுக்காக தேங்க்யூ விஜயனா. ஐ லவ் யூ ஸோ மச். தேங்க்யூ. இல்லைண்ணா, எங்ககிட்ட நிறைய விஷயங்கள் கேட்கறதுக்கு மைண்ட்லயும் இருக்கு, ஒரு ஃபேனா ரசிச்சதுலயும் இருக்கு. எல்லாரும் வந்து ஒரு யூனிவர்ஸ்குள்ள போய் இதுவா இருக்குமோ அதுவா இருக்குமோன்னு டீகோட் பண்ண உங்களுக்கு எப்படி இருக்கும்? ப்ளஷரா ப்ரெஷரா? இன்னும் கூட கொஞ்சம் ஒழுங்காக வேலை செய்யணும்னு தோணும். ஏன்னா அவங்க நிறையா யோசிப்பாங்க, இதெல்லாம் கொஞ்சம் பண்ணியிருக்கலாமே அப்படின்னு தான் தோணும். அண்ட் அதான் இது நான் அப்படி நினச்சி பார்க்குறது இல்லை. இதுதான் என்னோடய வேலை, இதுதான் எனக்கு தெரிஞ்ச ஒரே தொழில். நான் அது பேஷனேட்டாக சேர்ந்து வந்திருக்கேன். ஸோ இதில் கஷ்டம்னு சொல்கிறக்கோ கம்ப்ளைண்ட் சொல்கிறக்கோ இங்கே எதுவுமே இல்லை. ஓகே, இப்போ உங்களுடைய படத்தில் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட டிரெக்டர்ஸ் இருக்காங்க. அதுவும் வந்து பெரிய பெரிய டிரெக்டர்ஸ். அவங்க வந்து தமிழ் சினிமாவோட முக்கியமான டிரெக்டர்ஸ். அவங்க நடிக்கும்போது ஏதாவது ஒரு இன்புட் கொடுத்தாங்களா, இல்லை அவங்க கொடுத்துருவாங்களோன்னு நினச்சி நீங்கள் ஏதாவது ப்ரெப் பண்ணியிருக்கீங்களா? இல்லை, நான் அன்னைக்கு கணக்கு போட்டு பார்த்துட்டு விஜயநாட்டை சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 6-7 டைரக்டர்ஸ் இருக்காங்க நம்ம செட்டில். எனக்கு மெயினாக வந்து மிஷ்கின் சாரும் கௌதம் மேனன் சாரும் அங்கே செட்டில் இருக்கும்போது எனக்கு ஃபர்ஸ்ட் ஒரு நாள் வந்து நர்வஸாக தான் இருந்தது. எனி டே நான் காலேஜ் படிக்கும்போது தே பிகம் ஹியூஜ் டைரக்டர்ஸ். அப்போ அவங்க முன்னாடி கரெக்டாக ஷாட் வச்சிடணும், ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணிடணும் அப்படிங்கிற அந்த ப்ரெஷர் இருந்தது. பட் ஆனால் அந்த கம்ஃபர்ட்னஸ் அவங்க கொடுத்தது இருக்குல்ல, ஒரு ஃபெலோ டைரக்டராக அவங்க இதில் இருக்கும்போது இல்லை எவ்வளோ கஷ்டம் நடக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ இட் வாஸ் வெரி ஈஸி ஒர்க்கிங் வித் அவங்க கொடுத்த அந்த ஜோன் தான். வந்து கௌதம் மேனன் சாருக்கு வந்து ஒரு நாள் டைலாக் வந்து அங்கே போய் கொடுப்பேன், எழுதின்னு போய் கொடுப்பேன். ஒரு நாள் விஜய் நான் பார்த்தார், அவரை கூப்பிட்டு இப்போ கொண்டு வந்து கொடுத்தானா சார், அவன் நீங்கள் பண்ணாதீங்க, அவன் பண்ண மாட்டேன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸோ எனக்கு அந்த மாதிரி சின்ன சின்ன கம்ஃபர்ட்னஸ் வித் இந்த டிரெக்டர்ஸ் இருக்கும். இன்னும் எனக்கு இவரை நடிக்க வைக்கணும்னு ஆசை அப்படின்னா லோகேஷ் அவர்கள் எந்த இயக்குனரை நடிகராக மாற்றணும்னு ஆசைப்படுவார்? வெற்றிமாறன் சார். நான் முன்னாடி ஒரு தடவை ட்ரை பண்ணியிருக்கேன். முன்னாடி ஒரு தடவை ட்ரை பண்ணேன், நடக்கல. கொஞ்ச நாள் அடம் பிடிச்சது. எதுக்கு ட்ரை பண்ணீங்கன்னு சொல்ல முடியுமாண்ணே? நான் 2-3 படங்களுக்கு ட்ரை பண்ணேன், வில்லனா அவரை ட்ரை பண்ணி வந்தேன். ஸோ ட்ரக் ஃப்ரீ சொசைட்டி அப்படின்றத ஒன்று நம்ம தொடர்ந்து வலியுறுத்திட்டே இருக்கோம். அண்ட் அதுக்கு முன்னாடி ஏதாவது ஸ்ட்ராங்காக ஏதாவது ஒரு விஷயம் இருக்காண்ணா, ஆழமான காரணம் எதாவது இருக்கா, இல்லை இது மஸ்ட் ஃபார் த சொசைட்டி இல்லை அப்படின்னு மட்டுமா? இல்லை, இனிஷியலி எனக்கு அது படத்துக்கான விஷயமா தான் இருந்தது. ஒரு படம் இந்த கதையை கரெக்டாக சொல்லணும், ஒரு ஆர்கனைஸ்ட் கிரைம் பற்றின படம். மாநகரம் முடிச்சுட்டு கைதி கதை எழுதும்போதே அண்ட் லேட்டர் அதுக்கான R&D பண்ணுறோம்ல, அங்கேருந்தே நான் எடுத்த முடிவு தான். இல்லை, இது வந்து விஜயனா மாதிரி, கமல் சார் மாதிரி, சூர்யா சார் மாதிரி, கார்த்தி சார் மாதிரி இருக்கிற பெரிய ஹீரோஸ் எல்லாரும் ஷவுட் அவுட்டாக அதை சொல்லும்போது கண்டிப்பாக போய் சேரும். அண்ட் அது என்டர்டெயின்மெண்ட் சினிமா தான், கமர்ஷியல் சினிமா தான். முடிஞ்ச அளவுக்கு ஒரு 10% அதில் தான் நல்லா சொல்லிட்டு போகலான்னு நினச்சது, அவ்வளோதான். Thank you so much for being there and doing that.